பாரதத்தின் நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போகிறேன்னா, என் மண் என் மக்கள் நடைபயணத்தின் போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிய உரை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் சரக்கு பாட்டில் புதுவிதமாக விற்க போகும் சாராய அமைச்சர் என்று பேசிய அண்ணாமலை அவர்கள் எந்த காரணமும் என்று திராவிட மாடல் அரசை டாஸ்மாக் மாடல் அரசு என்ற ஒரு பெயர் தான் சூட்ட வேண்டும் எனவும் 30 மாதத்தில் செய்த மிகப்பெரிய சாதனையாகவும் விவசாய பிரச்சனை 18 நாள் சைக்கிள் சென்ற பாஜக தொண்டர் அதை பற்றி பார்க்க போகிறோம். மோடி வந்த பின்பு கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இருக்கும் வரை தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் பிரச்சனை எந்த ஒரு காரணமின்றி தண்ணீர் வந்து கொண்டு இருந்தது எனவும், அதே போல் காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் தமிழகத்திற்கு தண்ணீர் பிரச்சனை ஆற்றில் அணை கட்டுவோம் போன்ற மிகப்பெரிய பிரச்சனையாக எழுந்துள்ளது. தண்ணீர் பிரச்சனையால் விவசாய நெல் சாகுபடி சுமார் 3 லட்சம் டன் நெல் குறைந்துள்ளது என்று குறிப்போடு அண்ணாமலை அவர்கள் பேசிய வீடியோ தான் வைரலாகி கொண்டுள்ளது. மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இந்தி கூட்டணி தான் முக்கியம், தண்ணீர் பிரச்சனை இல்லை, கூட்டணி அமைத்து மோடி ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய குறிக்கோளுடன் அவர் செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டிய அண்ணாமலை அவர்கள் பேசிய வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதுல சாதனை பண்ணிருக்காருன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆனா, ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கணக்கு போடுவாங்க. அந்த ஹீரோ படம் 10 நாள்ல 100 கோடி தொட்டுச்சு. இந்த ஹீரோ படம் 13 நாள்ல 100 கோடி தொட்டுச்சு. இந்த 2 ஹீரோ ரசிகர்கள் சண்டை போட்டுக்குவாங்க. என் தலைவன் பெருசு, உன் தலைவன் பெருசு, ஏன் ஹீரோ பெருசு, ஊ ஹீரோ பெருசு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதுல இறங்கிட்டாங்க. ஏன்டா நீங்கெல்லாம் 13 நாள்ல தான் 100 கோடி தொட்டீங்க. நான் டாஸ்மார்க்கு 2 நாள்ல 497 கோடி ரூபாய் தொட்டிருக்கேன். எப்படி பாருங்க. தமிழகத்திலே தீபாவளிக்கு முந்தைய நாள், அதாவது நவம்பர் 14, நவம்பர் தீபாவளிக்கு 2 நாள், தீபாவளிக்கு முன்னாடி நாள், இந்த 2 நாட்கள்ல மட்டும் டாஸ்மார்க்கினுடைய வருமானம் 467 கோடி ரூபாய். இதை முதலமைச்சர் வெட்கப்பட்டு நிக்கணும். 13ஆம் தேதி 12ஆம் தேதி 2 நாள் மது மட்டுமே குடித்து இந்த 2 நாள்ல 20 சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சில சம்பவங்கள் நான் படிக்கிறேன் பாருங்க. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தன்னுடைய நிலத்திலே மது அருந்தியை தட்டி கேட்ட சிவகுமார் என்பவரை சமூக விரோதிகள் கழுத்தை அறுத்து படுகொலை. ஒரு சம்பவம் தீபாவளி அன்னைக்கு. பரமக்குடியிலே மது போதையிலே ஓட்டி வந்தவரின் கார் மோதியதால் சிறுமி மற்றும் அவரின் தாய்மாமன் ஆகியோர் உயிரிழந்தனர். சென்னையிலே விபத்துல 20 இறந்தனர். இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா கணக்குங்க. குடிகாரர்கள் குடிபோதையிலே செய்த கொலை மட்டும் ஏற்பட்ட விபத்து மட்டுமே தமிழகத்தில் 20 விபத்து. அரசுக்கு வந்த வருமானம் 467 கோடி ரூபாய். இதுல யாரு சந்தோஷமா இருப்பாங்க? பொதுமக்கள் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. தீபாவளி கொடுத்த போனஸ் காசு அங்க போயிருச்சு. ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச 300 ரூபாயில 150 ரூபாய் டாஸ்மார்க் போயிருச்சு. இதனை தமிழகத்திலே சந்தோஷமாக இருப்பவர்கள் யாருன்னா, அண்ணன் ஜெகத் ரட்சகன் என்ன சாராய ஆலை நடத்துகின்றார், அண்ணன் டி.ஆர். பாலு என்ன சாராய ஆலை நடத்துறார். இன்னைக்கு அண்ணன் முத்துசாமி அவர்கள் இன்னும் ஒருபடி போறார். சேஷேல சாராயத்தை விற்க போறோம். சேஷே பாக்கெட்ல பாருங்க, இந்த ஷாம்பு பாக்கெட் மாதிரி சேஷே பாக்கெட்ல சாராயம் விற்கிறாங்க. நீ கோட்டர் பாட்டில் வித்து 467 கோடி ரூபாய்க்கு போயிருச்சுன்னா, நீ சேஷேல வித்தா அடுத்த வருஷம் 1000 கோடி ரூபாய். ரோட்ல யாரும் நடந்து கூட போக முடியாது. அதனால் சகோதர சகோதரிகளே, எந்த காரணத்திற்கும் கூட இது திராவிட மாடல் அரசு என்று சொல்வதை விட ஒரு புது பெயர் இருக்க வேண்டும் என்றால் டாஸ்மார்க் மாடல் அரசு என்கின்ற பெயரை தான் இந்த அரசுக்கு சூட்டும். அதுதான் இந்த அரசுக்கு 30 மாத காலமாக ஒரு பொருத்தமான பெயர் என்பது டாஸ்மார்க் மாடல் அரசு. 44,000 கோடி ரூபாய் போன வருஷம் வருமானம், இந்த வருஷம் 52,000 கோடியை நோக்கி போறான். சரி, இது ஒரு பக்கம். அடுத்து வாங்க, விவசாயிகள் நெல் போட்டிருக்கீங்க. கருப்பு முருகானந்தன் 2018 18 நாள் சைக்கிள்லயே போனார். நான் கேட்டேன், எதுக்கு நான் சைக்கிள்லயே போனீங்க 18 நாள்? இல்லனே, காவிரி மேலாண்மை ஆணை யாருமே அமைக்கல, 150 வருஷமா யாருமே அமைக்கல, ஒரு வருஷமே சண்டை போட்டுக்கிறோம், தண்ணி நீ கொடு, திறந்து விடுன்னு. அதனால் நான் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளோடு சேர்ந்து 18 நாள் 18 தொகுதி கல்லணையிலே ஆரம்பித்து தஞ்சாவூர் வரைக்கும் சைக்கிள்லயே போனேன். சைக்கிள் பேரணி கடைசியாக முடியும் பொழுது, அந்த நாள் இருக்கும் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காவேரி மேலாண்மை ஆணையத்தை அமைச்சிட்டார். தீர்ப்பு வந்தது காங்கிரஸ் ஆட்சி. அந்த மேலாண்மை ஆணையத்தை கொண்டு வந்த பிறகு இத்தனை காலமாக எந்த பிரச்சனையும் இல்லைங்க.
கர்நாடகால பிஜேபி ஆட்சியில் இருக்கும் பொழுது 5 ஆண்டுகள் 2018 பிரச்சனை இல்ல, 19 பிரச்சனை இல்ல, 20 பிரச்சனை இல்ல, 21 பிரச்சனை இல்ல, 22 பிரச்சனை இல்ல, 23 காங்கிரஸ் அங்கே ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் செஞ்ச முதல் வேலை மேகதாட்டுகளை அணை கட்டுவேன், காவேரி தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணீரை தமிழகத்தில் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு விளைவு பாருங்க என்ன ஆச்சுன்னு பாருங்க. தமிழகத்தில் மத்திய அரசு தன்னுடைய உணவுக் கழகம் மூலமாக இங்க இருக்கக்கூடிய நெல்லை வாங்கி பதப்படுத்தி அரிசியாக மாற்றி ரேஷன் கடைக்கு அனுப்புவாங்க. அப்படிதான் ரேஷன் கடை அரிசி வருது. ஹரியானா, பஞ்சாப், தமிழ்நாடு இங்க எல்லாம் அரிசி வாங்குறோம், நாம் நெல் வாங்குறோம். இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசின் நுகர்பொருள் வாணிப கழகம் வாங்கி கொடுக்கிறாங்க. மத்திய அரசு 10,000 கோடி ரூபாய் பணம் கொடுத்து ஒரு வருஷமும் நம்ம வாங்குறோம். போன ஆண்டு 2022 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 8 வரை, போன வருஷம் செப்டம்பர் 1 டு நவம்பர் 8, 8,35,000 டன் நெல்லை நம்ம வாங்கியிருக்கோம். இந்த வருஷம் 2023 செப்டம்பர் 1 நவம்பர் 8 வரை 5,28,000 டன் தான் வாங்கியிருக்கோம். இந்த 3 லட்சம் டன் நம்ம குறைச்சு வாங்கியிருக்கோம். ஏன் குறைச்சு வாங்கியிருக்கிறோங்க? மகசூல் இல்லை, 6 மாத காலமாக நெல் இல்லை, தண்ணி இல்லை, கருகிருச்சு. ஒரே ஒரு உதாரணம் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் கொடுக்க வேண்டும் என்றால், போன ஆண்டு 8,35,000 டன் நெல் கொள்முதல் செய்த நம்முடைய மத்திய அரசு இந்த ஆண்டு 5,28,000 டன் இந்த பகுதியில் கொள்முதல் பண்ணுங்க. உங்க பகுதி டெல்டா உட்பட 3,30,000 டன் குறைஞ்சிருக்குன்னா ஒரே காரணம், காவிரி நீர் வராத காரணத்தினால, நெல் விளையாத காரணத்தினால குறைஞ்சு. இது இந்திய அளவில் நெல் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இன்னும் 4 மாதத்திலே வாய்ப்பு இருக்கு. பாருங்க, ஒரு முட்டாள்தனமாக 2 முதலமைச்சர்களை வைத்துக் கொண்டு இவங்க 2 பேர் அரசியலுக்காக மேகதாட்டுல அணை கட்டுவேன், காவிரியில தண்ணியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இங்கிருந்து பெங்களூருக்கு முதலமைச்சர் போறாரு. இன்னைக்கு பிஜேபி காரங்க எல்லாமே கருப்பு சட்டையை போட்டுட்டு அந்த முதலமைச்சர் போய் வலியுறுத்தி தண்ணியை திறக்க சொல்லுங்கள் என்று சொன்னோம். 2 நாட்கள் கழித்து பெங்களூர்ல இருந்து ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க. அண்ணே பேசுங்களான்னு கேட்டா அதை விட முக்கியமா ஒரு மேட்டரை பேசுறதுக்கு போனாரு. ஏன்னா இந்தி கூட்டணி அமைத்துக் கொண்டு மோடியை எதிர்ப்பது மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருக்கின்றார். டெல்டா பகுதி விவசாயிகளை பத்தி பிரச்சனை இல்லை, குடிக்கிறவங்களை பத்தி பிரச்சனை இல்லை, தாய்மார்களை பத்தி பிரச்சனை இல்லை, கொலை சம்பவத்தை பத்தி பிரச்சனை இல்லை, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது அதை பத்தி பிரச்சனை இல்லை, அரியலூர் வளரவில்லை அதை பத்தி பிரச்சனை இல்லை, அமைச்சர் இருக்கக்கூடிய சிவசங்கர் 2,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்ததற்கு ஆதாரம் கொடுத்திருக்கோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அதை விட முக்கியமா ஒரு மேட்டர் பேசினேன், அரசியல் பேசினேன். இன்னைக்கு காவிரியில தண்ணி வராத காரணத்தினால் 3,30,000 டன் நெல் கொள்முதல் குறைந்திருக்குங்க ஐயா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியா திராவிட முன்னேற்ற கழகமாக ஐயா? பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு ஆதரவாக நிற்கும். எங்களுடைய எம்பி இங்கே நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த எம்பி ஆணோ பெண்ணோ செய்யக்கூடிய வேலை, உங்களுக்கு சகோதரியோ சகோதரனோ நம்முடைய எம்பி செய்யக்கூடிய வேலை, தொழிற்சாலைகளை அரியலூருக்கு கொண்டு வருவதுதான் எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி பொருளாதார நிலையை அதிகப்படுத்தி தரமான கல்லூரிகள், தரமான மருத்துவமனைகள், தரமான தண்ணீர் இதெல்லாம் கொண்டு வந்து அரியலூரிலே பிறக்கக்கூடிய நம்முடைய சகோதரனோ சகோதரியோ தமிழ்நாட்டிலே எங்கே பிறந்தாலும் கூட சம வாய்ப்பு அந்த சகோதர சகோதரிக்கு இருக்கும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி உழைக்குங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட வேண்டுகோள் தாங்க ஐயா வைக்க முடியும், இதெல்லாம் உங்ககிட்ட நான் பேச முடியும், உங்ககிட்ட நான் குறியீடுகள் எடுத்து பேச முடியும். அரியலூர் எப்படி இருந்துச்சுன்னு பேசலாம், உங்க அமைச்சர் எப்படிப்பட்டவர்னு பேசலாம், மோடி எப்படிப்பட்டவர்னு பேசலாம், வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பேசலாம், இதெல்லாம் என்னால் பேச முடியும். ஆனால் கடைசியாக முடிவெடுக்கக்கூடிய எஜமானர்கள் நீங்க தான். நீங்கள் இந்த முறை நல்ல முடிவெடுத்து அரியலூர் வளரணுங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணுங்க. மோடி ஐயா கூட நாம் நிற்போம். இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர் மோடி ஐயாவோடு நிற்க வேண்டும் என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடைய